அக்னியாஸ்திரம் தயாரிக்கிறது. அக்னியாஸ்திரம் தயாரிக்கிறதுனா என்ன பண்ணோம், அந்த காலத்தில் பானை சோறு செய்கிறாங்களே, கட்டி விடுவாங்களே, பார்த்துக்கிறீங்களா? பானை பெரிய பானை சோறு ஆக்குவாங்கல்ல, அந்த மாதிரி பானை வேணும். அதுக்கு பெரிய பானையை வேணும். இப்போ அது நம்ம ஒரு 20 லிட்டருக்கு எடுத்துக்கலாம். நம்ம 20 லிட்டர் சைஸில் பண்ணிக்கலாம். 20 லிட்டர்னா மிச்சமாக கூட பெருசாக கூட இருக்குது. நம்ம வந்து ஒரு 20 லிட்டர் போடுற மாதிரி நம்ம பேசிக்கலாம். ஒரு 20 லிட்டருக்கு அந்த பானை ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 20 லிட்டர் கோமியம், அதில் 20 லிட்டர் கோமியம் போட்டுருவோம். அதில் 20 லிட்டர் கோமியம், 20 லிட்டர் கோமியம் போட்டீங்கன்னா அது மேல்பட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், புகையிலை, இந்த வாய்க்கு புகலை போடுறாங்களா, வெத்தலை பாக்கு போடுறாங்க, அந்த புகலை வந்து 1 கிலோ புகலை. சரிங்க. 1 கிலோ புகலை போடணும். ஒரு புகை போட்டு இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1/2 கிலோ. இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1/2 கிலோ. வேப்பலை, வேப்பலை வந்து நீங்கள் அதில் ஒரு 5 கிலோ. அது சொன்னாங்களே கம்மியாக தான் தலையை உருவணும். அந்த இதெல்லாம் போடக்கூடாது. இந்த இலையை மட்டும் உருவணும்னா அந்த தலையை போடணும். அதுவும் இல்லை, அது 5 கிலோ. 5 கிலோ போடணும். 5 கிலோ போட்டு பானைக்குள்ளே போட்டு அடுப்பு எரி விடணும். அந்த பானையை அடுப்பு மேலே வச்சு அடுப்பு எரி விடணும். விறகு வச்சு எரி விடணும். எரி விட்டேன்னா கொதிக்க நல்லா பொங்கு வராம மீடியமா பொங்கு வர டைமுக்கு விறகு எடுத்துடணும். இதே போல பொங்கி வராம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுனே இருந்தேன்னா நல்லா கொச்சி நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொதிக்க வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க வைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த எசன்ஸ் பூரா எல்லாம் தண்ணிக்குள்ளே இறங்கிடும். இறங்கிட்டு நல்லா காய வச்சு பண்ணிட்டு என்ன பண்ணணும், தண்ணி சேர்க்க கோமியம் மட்டும் ஊற்றணும். ஆமாம், தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாது. தண்ணியே கலக்கக்கூடாது. அதுக்காக தான் 20 லிட்டர் கோமியம். அது தண்ணியே கலக்காது. அது போட்டு நல்லா கொதிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டோம்னா எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொதிக்க விட்டு இது பண்ணிட்டு இறக்கி வைக்கணும். இறக்கி வைக்கும்போது கொஞ்சம் ஆறின பின்னாடி இப்போ எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கல்ல, அந்த எலுமிச்சம்பழம் ஒரு 2 பழம் அறுத்து புளிஞ்சு விட்டணும். எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டணும். புளிஞ்சு விட்டுட்டு நல்லா ஆற விட்டு நீங்கள் நல்லா உங்களுக்கு வடிகட்டி நீங்கள் இப்போ கேனில் பதிவு பண்ணிக்கலாம். ஊற்றி வச்சுக்கணும். அது வந்து 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் தான் போடணும். வீரி அதிகம். அதாவது பருத்தி நடுறான்னு வச்சுக்கோ. பருத்தி நடுறான் பாரு. அந்த பருத்தி நடுறக்குள்ள என்ன பண்ணோம், இந்த இலை 2 4 இலை 3 இலை வருது பாரு, அப்போ மெலிக்கு அந்த பூச்சி வெட்டி அடிச்சிடணும். பூச்சி வெட்டி அடிச்சுட்டு இந்த பூ இது வர டைம்ல இதை அடிச்சிட்டிங்கன்னா அந்த இதுல சொத்தலே வராது பருத்தியில. ஏன்னா அதில் நான் பார்த்துட்டேன். அந்த பருத்தியில வந்து அந்த புழுகை வர. அதே அக்னியாஸ்திரம் எல்லாத்துக்கும் புழுவுக்கு நெல் பயிர்காலத்துக்கு கூட மீடியமாக போட்டு அடிக்கலாம். என்ன பிரச்சனை இல்லை. ஏன்னா புழு கண்ட்ரோலுக்கு தான் இது முக்கியமான இது. புழுவுக்கு வந்து அக்னியாஸ்திரம் தான் எல்லாத்த விட இது புழுவுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து அக்னியாஸ்திரம் தான். அக்னியாஸ்திரம் எல்லாத்த விட கண்ட்ரோல் அதுதான் வருது. அதில் போட்டுக்கிறேன். இது செஞ்சுக்கலாம்.